பார்த்துட்டு அப்படியே பேமெண்ட் ஓகே. இப்போ எங்கே நீங்கள் பார்க்கணும்னு சொல்கிறீங்க? நான் பார்த்துட்டு அப்படியே ஏற்காடு போகலான்னு பிளானு. ஸோ ஜவாது மலை பார்த்துட்டு ஏற்காடு போயிடலாமா அப்படின்னு பார்த்தேன். வழி எப்படி வாணியம்படி போயிட்டு ஓகே நேராக ஆலாங்கயம் பைபாஸ் ஒரே ரூட்டு தான். ஓகே. ஆலாங்கயத்துலேருந்து ஜமுனாமுத்தூர் ஜமுனாமுத்தூர் போயிட்டு நீங்கள் அங்கே பார்க்க வேண்டியது ஒரு படகு, இது போட் ஹவுஸு, அப்புறமா பேமெண்ட் பால்ஸு, வேற எனக்கு தெரிஞ்சு அது ரெண்டு தான் இருக்குல்ல. அப்புறம் வில்லேஜ் பார்த்துட்டு அந்த பக்கம் இறங்கினேன்னா போலூர் வேலூர் அப்படியே. ஓகே. இப்படி வரணும்னா செங்கன் திருவண்ணாமலை திரும்ப. ஓகே, திரும்ப திருவண்ணாமலை அந்த வழி. திருவண்ணாமலை அங்கே ஏற்காடு பார்த்து குர்த்தகரம் தான் போனோம். எப்படி பார்த்தாலும் இங்கே தான் வந்தாகணும். நீ இப்படி தான் வந்தோம், ஊத்தங்கரை வந்து தான் போனோம். ஜவாதுமலை எப்படி, ஏற்காடு எப்படி? ஓகே, இறங்குற இடம் சொல்கிறேன். இப்படி வந்தாலும் நான் ஒன்றே ஒன்று தான் யோசிக்கிறேன். இப்போ நான் அங்கே போய் பார்த்துட்டு போனால் டைம் ஆகிடுமா அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா அங்கே ஏறத்துக்குள்ள போனால் நீங்கள் இங்கே வந்துட்டு டச் ஆகணும். ஓகே. இந்த அளவுக்குலாம் அங்கே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு ஹலோ மழை அவ்வளோதான் இருக்காது. ஓகே. அப்போது இங்கே லூப் ரோடுன்னு ஒன்று சொல்கிறாங்க. லூப் ரோடு ஏற்காடு லூப் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேலத்துக்கு முன்னாடியே ஏதோ சொல்கிறாங்க. அதுலேருந்து கட்டோன்னா ஒரு 20-30 கிலோமீட்டர் தான் வரும். அப்படி நீங்கள் சேலம் போயிட்டு போனால் 45 கிலோமீட்டர் வரும். ஓகே. ஆனால் அந்த ரூட் எனக்கு தெரியல. சரி, அப்போ அங்கே போயிட்டு போகிறதுக்கு இங்கே போகிறது தான் கரெக்டு. இதுதான் கரெக்ட். சரி, சுற்றிட்டு போவோம். ஏன்னா நான் இங்கே பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா ரெண்டு சைடு இருக்குது தனியாக. அதாவது ஆமாம், ஆன் த வேணால் பார்த்துடலாம். கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ டைம் ஆயிடுச்சுன்னா வேஸ்ட்டு. ஏன்னா இப்போயே டைம் ஆயிடுச்சு. 2, 3னா கூட 4, 5, 6 நைட் ஆகிடும் ஏறுறதுக்கு. நான் இங்கே போகிறது தான் கரெக்டு. ஆமாம், ஸ்ட்ரெயிட்டாக ஏற்காடே போகணும். அங்கே காட்டேஜெலாம் நிறைய இருக்கும்ல இந்த மாதிரி? நிறைய இருக்குல்ல. ஓகே. சரி சரி சரி. பார்க்க வேண்டிய இடமே ஒரு நாள். ஓகே ஓகே. அது ஒரு மூலம் தான் இது. சரி, நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏதாவது அந்த காட்டேஜ் ஏதாவது தெரியல. நான் எப்படியும் புக் பண்ணிட்டு தான் போனேன். நான் இதில் பார்த்தேன், புக் பண்ணேன். ஓகே. ஆமாம், இது லேட் ஆகிடும், கண்டிப்பாக லேட் ஆகிடும் அதுக்கு. ஓகே. இந்த மலை அங்கேருந்து பார்த்தீங்களா, அந்த மலை தான் இது. அது போகிற வியூ பாயிண்ட் மட்டும் தான். சரி சரி. எதுவுமே கிடையாது. டெவலப் ஆகல. ஓகே ஓகே. பேர்ட்ஸ் பார்க் பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அந்த போகிற ரூட்டு மட்டும் தான். சரி சரி சரி. அது நீங்கள் ஏற்காடு போயிடலாம். சரி, இங்கே போகிறது தான் கரெக்ட். சரி, நான் அப்படியே இதுக்கு ஓகே. சரி ஜி, நான் போயிட்டு எடுத்துகிட்டு கிளம்புறேன். வரேன். இருப்பீங்களா? ஓகே. ஸோ அவ்வளோதான், கிளம்புவோம். ஏன்னா இப்போ கிளம்புனா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஜவாது மலை பார்க்க அவ்வளோ நிறைய இல்லைன்றாங்க. ஆக்சுவலாக டைம் இல்லை நம்மளுக்கு. ஏன்னா இப்போவே மணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 o'clock கிட்ட ஆகுது. இப்போ கிளம்புனா தான் அங்கே போய் ரீச் ஆக முடியும். இப்போ நான் ஜவாது மலை போயிட்டு டைம் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு ஏறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ இப்போவே கிளம்புனா தான் நம்ம ஓரளவுக்கு பார்த்துட்டு போய் சேர்ந்துட்டு நாளைக்கு ஏதாவது பக்கத்தில் இருக்கிற பிளேசஸ்லாம் பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு பொறுமையாக ஒன்று ஸ்டே பண்ணலாம் தான் ஸ்டே பண்ணலாம். இல்லைன்னா அங்கேருந்து கிளம்பி வேறு ஏதாவது போக முடியுமான்னு பார்க்குறேன். அப்படி போக முடிஞ்சால் வேறு ஏதாவது பிளேஸ் ட்ராவல் பண்ணுவோம். இல்லைன்னா நேராக கிளம்பி வீட்டுக்கு போவோம். ஸோ இதுதான் பிளானு. நம்ம என்ன பண்ணலாம், இப்போது எல்லாமே ரெடியாக இருக்குது. பேக் எடுத்துகிட்டு கிளம்புவோம். போகிற வழியில் வியூஸு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த லூப்பு ரோடுன்னாங்கள்ல, அந்த வழியாக நம்ம போகலாம். ஏன்னா அந்த வழி சூப்பராக இருக்குமா மேலே ஏறும்போது. ஸோ அந்த வழியாக நம்ம போவோம். போயிட்டு
மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் சேர முடியுமோ சேர பார்ப்போம். எல்லாமே எடுத்தாச்சு. சரி கிளம்புறேன். ஓகே எல்லாம் இருக்கு. அம்மா கிட்ட சொல்லிடுங்க, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணாலும் வந்துட்டேன். காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. இது மந்த் எண்டாக கிளம்பிட்டேன் நான், அதான் நான் பண்ண பெரிய தப்பு. ஏன்னா எங்கே போனாலுமே கேஷ் தான் கேட்குறாங்க, எங்கிட்ட கார்டு தான் இருக்குது. இங்கே கார்டு இல்லை யாருக்கிட்டையுமே, அதெல்லாம் அப்படியே போயிட்டுருக்கு. அங்கேயாச்சும் கார்டு யூஸ் பண்ணுவானுங்களா? அங்கே நிறைய இருக்குல்ல ஹோட்டல்ஸு? ஏற்காடுங்களா? நிறைய இது இருக்குது. அக்கா கொஞ்சம் என்ன விஷயம்? பேப்பர் வேணுமா? இன்னைக்கு தான்? ஏன் இன்னைக்கு தான் வேணுமா? இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு டாடி இது வாங்குறது மாமலா 3 நாளாக வாங்கல. சரி ஓகே நான் தரேன். எடுத்துகிட்டு வரேன். கெஸ்ட் வந்து நான் போய் பாருங்கள். சரி ஓகே சரி நான் கிளம்புறேன். ஆமாம், லூப் ரோடுன்னு ஒன்று சொல்கிறாங்களே, லூப் ரோடுன்னு தெரியுமா? லூப் ரோடு ஏலகிரிக்கு போகிற ரோடு தான் அது. லூப் ரோடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோடுங்களா? ஒரே ரோடு தான் சார் இது. லூப் ரோடு இங்கேருந்து ஒரே ரோடு, பைபாஸ் ரோடு தான் மாடு. சரி நான் இப்படியே போயிடலாம். நான் இப்படியே போய் மலை இறங்கி, இது மலை விட்டு இறங்கி ஒரே ரோடு தான், வேறு ரோடு கிடையாது. போயிட்டு மலை அடிவாரத்துலேருந்து ரைட் சைடு எடுத்தீங்கன்னா ஒரே ரோடு, ஒரே ரோடு ஸ்ட்ரைட்டாக திருப்பத்தூர் சேலம் ஒரு பைபாஸ், ஒரே பைபாஸ் தான், ஒரே பைபாஸ், வேறு வழியே கிடையாது. சரி, வேறு ஆப்ஷன்ஸும் கிடையாது, அந்த வழி தான் போய் ஆகணும். சரி நான் அப்படியே மேப்பு போட்டுக்கிறேன், இங்கேருந்து ஏற்காடுனே போட்டுக்கிறேன். நான் ஏற்காடு போட்டிங்கன்னா அது கரெக்டாக ஒரே ரூட்டு தான், வேறு ரூட்டு எதுவும் கிடையாது. போகிற வழியே அப்படியே அந்த அப்படின்னு சேலத்துல வர மாதிரினா இப்படி வர மாதிரி இருக்கும். இதுனா கொஞ்சம் ஷார்ட்கட்டில் ஏறிடலாம். சரி சரி இதாக இருக்கும். ஓகே சரி பார்க்கலாம், திரும்ப எப்போ வருவேன்னு தெரியாது. ஆனால் சூப்பராக இருந்தது, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே நான் ஆக்சுவலாக ப்ரொஃபஷ்னல்லாம் எடுக்கிறது கிடையாது, ஜஸ்ட்டு போவேன், அப்படியே எடுப்பேன், போடுவேன். மேபி இன்கேஸ் என் வீடியோ யாராச்சும் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வருவாங்க. யூடியூப் என்ன சேனல் தெரிஞ்சுக்கலாமா? எந்த வந்து வாக் வித் மீ தமிழ்ன்ட்டு. ஓகே, நான் ஒரு 1 மந்த்தாக தான் சும்மா போட்டுட்ருக்கேன் வீடியோஸ். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணி நான் போடுறது. ஸோ அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர்லாம் எதுவும் இல்லை. ஸோ எங்கேயாவது ஒரு மெமரிஸ் மாதிரி இருக்கும் நம்மளுக்கே, நாளைக்கு பார்க்கலாம், எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ அதனால் அப்படியே யூடியூப்பில் போட்டுட்டேன். வாக் ஒரு நிமிஷம். ஓகே ஓகே சரி சரி பார்க்கலாம். ஓகே, ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸும் கண்டிப்பாக பார்ப்பாங்க, யார் பார்க்குறாங்களோ இல்லையோ. ஸோ நான் கண்டிப்பாக இந்த ஹோட்டல் எடுத்து போட்டுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக இல்லை, நான் எல்லாமே ரெக்கார்டிங்கில் தானே இருக்கேன். இந்த மாதிரி ரூம்ஸ் இல்லை, எனக்கு நான் பார்த்தேன் இது இந்த ஒரு நான் எதுவுமே ஒரு 4-5 ஹோட்டல் கூட பார்க்கல. ஃபஸ்ட்டு ஹோட்டலில் உங்கள் பேர் தான் காமிச்சிது, அப்படியே டைரெக்டாக வந்துட்டேன் கிளம்பி. ஸோ வந்து ஆன்லைன் புக்கிங் கிடையாது, ஆன்லைன் புக்கிங்கே கிடையாது. அதையும் booking.comல காமிச்சிது காட்டும், ஒரே ரூம் தான் காட்டும். ஓகே, ஒரு ரூம் தான் காட்டும், ஆளை பார்த்து தான் கொடுப்போம். கரெக்ட். ஏன்னா வந்து பேச்சுலர் வந்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பாயில் ஆயிடுது. புரியுது எனக்கு புரியுது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸ் வந்து பேச்சுலர் வந்து மேக்ஸிமம் பேச்சுலர் டெவலப் பண்ண முடியும், தெரிஞ்ச மூலியமாக இருந்தால் தான், இல்லைன்னா டெவலப் பண்ண மாட்டோம். ஓகே ஓகே, க்ளோஸ் பண்ணி தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ரூம் தான் காட்டும், ஆனால் எல்லா ரூமும் காலி தான் இருக்குது. ஏழு வரட்டும், ஆளை பார்க்காம தர முடியாது. புரியுது. வந்துட்டு எல்லாம் ஆன்லைன் புக் பண்ணுறவங்க கண்ணாமலாம் நடக்கும். எனக்கு பக்கத்துலேயே இருந்தது, நல்லா இருந்தது, போயிட்டு வர்றதுக்கு கரெக்டாக அந்த என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிறதுனால நல்லா இருந்தது எனக்கு. ஏன்னா நிறைய டைம் இதுக்கு முன்னாடிலாம் வரும்போதெல்லாம் ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஆனால் எப்படின்னா தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது.
அப்படி நம்மளுக்கு ஒரு ரிவ்யூ போட்டு விட்ருங்க ஹோட்டலுக்கு. கண்டிப்பாக போடுறேன். அதில் என்ன இப்போது இது கூகுளில் வரும்ல? வரும், தாராளமாக வரும். சரி, நான் கண்டிப்பாக போடுறேன். எல்லாமே நமக்கு வரவங்க எல்லாமே ரிவ்யூ பார்த்து தான் வருவாங்க நிறைய பேர். அப்படியா? சரி, நான் போடுறேன், நான் கன்ஃபார்மாக போடுறேன். சரி, ஓகே ஓகே, கால் பண்ணுங்க. நான் கிளம்புறேன். ஓகே சார், ஓகே, பை. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ நான் கிளம்பலாம். நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மெமரி வேறு கம்மியாக இருக்குது.
கடைசியாக அந்த மலையை பார்த்துருவோம். இந்த மலை தாங்க. பார்த்தாச்சா? போமா. பிளாக் காஃபி போடுவீங்களா? பிளாக் காஃபி சுகர் வேணா? ரொம்ப தூரம் போனோம். அது சோடா சோடா ஏதோ ஒன்று கூட ஜீரணம் ஆகணும். ஆமாம் தானா சீன் தொட்டு பாருங்க. அப்புறம் கடவுள் கடவுள் எப்படி உடைக்கிறது? இந்த உடை நல்லா ஆயிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? அடிச்சிடலாம். நேரம் போயிட்டு வாங்க. பாருங்க கையில் பாருங்க வச்சு பண்ணி இது அடி மாதிரிலாம் இருந்தாலும் இது நேரத்துக்கு மாறும் எப்படி ஓடிக்கிறது? கட்ட விஷயம் வர தம்பி இல்லை கையை மடங்குது. காசு கம்மியா? காசு கம்மியாவா? பரவாயில்ல அதையே ஊற்றிட்டேன். ஏன்னா இது குடிச்சிங்கன்னா என்ன பண்ணுங்க? என்ன பண்ண ஸ்டாப் வாட்டர் குடிச்சு பழக மாட்டேங்குது. நான் அதை ஒரு 5 குரூப் பிடிச்சி 5 குரூப் கொடுத்து அது அவ்வளோதான் இருக்குது. அதில் 5 குரூப் கொடுக்குற அளவுக்கு கூட சோடா வாங்கிக்கலாம். என்ன சோடா இருக்குது உங்களுக்கு? ஒன்றா இருங்க. அந்த 20 லிட்டர் கேமரா வாங்கி சேர்க்கும். கரெக்ட் டைம் உங்களுக்கு மட்டும் தனியா ஒரே குரூப் கூட வரல. ஒரு குரூப் கூட வரல. இப்போ இதெல்லாம் கீழே ஃபோன் நம்பருக்கு இருங்க. ஃபோன் நம்பர் தட்டா கம்பெனிக்காரனை ஃபோன் பண்ணி என்ன சோடா போடுறதா? சோடா போடுறதா? ஏன்னா அடிச்சா மேலே போயிங்கிறது அரை பாட்டில் போயிடுச்சு கீழே. நம்பர் தரேன் அப்படியே போட்டு ஃபோன் பண்ணுங்க. ஏன்னா 20 ரூபா கொடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரே குரூப் தான் வச்சு அது டைம் வரும்போது 20 லிட்டர் குழந்தை போல மாதிரி வருவேன். நல்ல வேலை வந்தேன். இல்லைன்னா பாடி இங்கே வந்து இந்த சைடு பாருங்க.
மச்சம் வாங்க. சேலம் போகிற ரோடு உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. என்ன ஒன்று நம்மளுக்கு டைம் தான் இல்லை. ஜாக்கெட்டு திறந்துச்சா காற்று உள்ளே போய் கேமராவே தூக்குது அப்படியே. நமக்கு இன்னும் டைம் இல்லை. நான் ரொம்ப நின்று போகிறேன். அதனால் வேலைக்கு ஆகல. கொஞ்சம் சீக்கிரமாக ஓடணும். அப்போ தான் போய் சேர முடியும். ஏன்னா 4 மணி ஆக போகுது. இப்போ 6 மணிக்குள்ளே ரீச் ஆனால் தான், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. நைட்டு போயிட்டு ரூம் வர பார்க்கணும். இங்கேதான் ஐயனார் கோயில் இருக்குது, தெரியுதா? சரி, கிளம்புவோமா? ரோடு சூப்பராக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே வாங்க. மலையிலேருந்து கீழே இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு ஜங்ஷன் வரும். பொன்னேரி ஆர்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரைட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அங்கேருந்து ஒரு 3.5 hours. நான் வந்து மேக்ஸிமமாக தான் சொல்கிறேன் 3.5 hours. நீங்கள் ரைட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது எவ்வளோ சீக்கிரம் போய் ரீச் ஆவீங்கன்ட்டு. அந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நீங்கள் இந்த ரோடே பாருங்களேன், உங்களுக்கு நிறைய டிராஃபிக் இருக்காது. ரோடு வந்து க்ளீனாக இருக்கும். ஒரே ஸ்ட்ரெயிட்டு அப்படியே நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியது தான். பொறுமையாக க்ரூஸ் பண்ணிவிட்டு போனீங்களாலே போதும். ரோடு வந்து சூப்பராக இருக்குது ரோடு. இந்த ரோடு நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது வந்து மேங்களூர் விழுப்புரம் ரோடு. ஸோ இது நேராக நம்ம எங்கே போகுதுன்னா கரெக்டாக இங்கேருந்து அந்த லெஃப்ட்டு எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ ஜோலார்பேட்டை கிட்டே போவோம். நம்ம ஜோலார்பேட்டை ஜங்ஷன் கிட்டே போகுது ரோடு. ஸோ எங்கே நீங்கள் எந்த டேர்னும் எடுக்க தேவையில்ல, ஒரே ஸ்ட்ரெயிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். திருப்பத்தூர் ஜங்ஷன் வரும். திருப்பத்தூர் ஜங்ஷன் வந்து நீங்கள் போனீங்கனாலே தெரியும், அங்கே ஒரு பெரிய ரவுண்டானா இருக்கும் திருப்பத்தூர் ஜங்ஷனு. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜங்ஷன்லேருந்து 2 ரோடாக பிரியும். நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு போகணும். ஸோ லெஃப்ட் சைடு எடுத்திங்கன்னா அங்கேருந்து நேராக உங்களுக்கு வந்து ஏற்காடு தான். ஸோ அந்த ரோடுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இப்போ ஆக்சுவலாக நம்ம அந்த ரோட்டில் தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் சப்போஸ் காரில் வர்றீங்கனாலும் இந்த ரோடு வழியாகவே வாங்க. ஏன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்குது ரோடு. எந்த பள்ளங்கள்லாம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி நிறைய வந்து வர வழியெல்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வயல், இது எல்லாமே ஃபுல்லாக வில்லேஜ்ன்றதுனால ஃபுல்லாக வயல்வெளிங்க, தோட்டம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஜாலியாக அப்படியே பார்த்துட்டே வரலாம். நிறைய சீனரிஸ் இருக்குது போகிற வழியில். ஸோ அப்படியே பார்த்துட்டு வரலாம். ஆனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போங்க. ஏன்னா இங்கே நீங்கள் போகும்போது நிறைய ஊருங்க வருதுல்ல, சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஊருங்க வரும் நடுவில். என்னென்னா அவங்க உங்கள் ஊருக்காரங்க எப்படி ஓட்டுவாங்கன்னு தெரியும். அது அவங்க மேலே தப்பு இல்லை, பட் ஸ்டில் சொல்கிறேன். ஸோ அவங்க திடீர்னுட்டு வந்து ஏறுவாங்க நடுவில். இங்கே நீங்கள் சைடில் பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய ரோடுங்க போகும், டப்புன்னு வந்து மேலே ஏறுவாங்க. ஸோ அதனால் போகும்போது கொஞ்சம் பார்த்து போங்க. மற்றபடி ரோடு வந்து சூப்பர் ரோடு. இது வந்து நேராக வந்து திருப்பத்தூர் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து ஏற்காடு தான். ஸோ அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. மேப் போடும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு ரூட்டில் போய் கனெக்ட் ஆகும். அதாவது லூப் ரோடுன்னு சொல்லி ஒரு ரூட்டில் போய் கனெக்ட் ஆகும். ஆனால் அந்த ரோடு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் அங்கே வந்துட்டு அப்படி தான் தப்பாக வந்து மேப்பில் பார்த்துட்டு தப்பாக போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மேப்பு படியே போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக அந்த லூப் ரோடு வந்து ரைட் சைடு திரும்பும். அந்த ஜங்ஷனில் நீங்கள் வந்து கேளுங்க எப்படி போகிறதுன்ட்டு ஏற்காடு. ஏன்னா நீங்கள் அங்கேருந்து இன்னும் ஸ்ட்ரெயிட்டாக போனால் கொஞ்சம் சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் அது சேஃபான ரோடு. ஏன்னா
லூப் ரோடு வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்களாம். ஸோ அந்த சைடு வந்து உங்களால் போக முடியாது. அது வந்து நான் அங்கே ரீச் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே அது ஒரு சிட்டி மாதிரி இருந்தது. சிட்டியை சொல்ல முடியாது, ஒரு கிராமம். ஸோ அங்கே வந்து நான் கேட்டு தான் போனேன். ஸோ ஏன்னா இது மேப் படி நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து லெஃப்ட் ரைட் சைடு எடுக்கிற மாதிரி காமிக்கும். ரைட் சைடு வந்து அது ஒரு சின்ன சந்து மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த சைடு வந்து ஒரு ரோடு போகிற மாதிரியே தெரியாது. ஆனால் நீங்கள் மேப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுதான் காமிக்கும். ஸோ அது மட்டும் பார்த்து போங்க. ஸோ போகிற வழியிலே உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து பெட்ரோல் பங்க்கும் இருக்குது. ஸோ அதனால் அதை பற்றி வரி பண்ணிக்க வேணாம். நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரோடு இது. ஸோ பார்த்துட்டு நல்லா ஒரு மதியான டைமில் கிளம்புனீங்கனால கூட போதும், ரீச் ஆகிடலாம். நான் ரொம்ப லேட்டாக கிளம்பிட்டேன். இன்கேஸ் நீங்கள் போகும்போது கொஞ்சம் சீக்கிரமாக இயர்லியாக கிளம்பி போனீங்கன்னா இன்னும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நீங்கள் மேப் போடும்போது ஏலகிரி டு ஏற்காடுனே போடுங்க. நான் வந்து ஏலகிரி டு ஏற்காடு லூப் ரோடுன்னு போட்டேன் நான். ஸோ அதனால தான் எனக்கு வந்து ரூட்டு வேறு ரூட்டு காமிச்சிது. எல்லாமே அதே வழியில் தான் போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் கொஞ்சம் முன்னாடியே இது வந்து ஒரு ரைட் எடுக்கிற மாதிரி வரும், சின்ன சந்துக்குள்ள ரைட் போகிற மாதிரி வரும் லூப் ரோடுன்னு போட்டிங்கன்னா. ஆனால் நீங்கள் ஏலகிரி டு ஏற்காடு வந்து 3 hours 50 minutes கிட்ட காமிக்கும் உங்களுக்கு. லூப் ரோடு வந்து கொஞ்சம் கம்மியாக போகிற மாதிரி காமிக்கும். பட் அந்த ரோடு வந்து சூஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா அப்புறம் கஷ்டம். ஏன்னா அது ஊர் உள்ளே போய் தான் போகுது அந்த ரூட்டு. அதுவும் இல்லாமல் ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப டென்ஸான ஃபாரஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அந்த இடம். அந்த மாதிரி அதுவும் இல்லாமல் அந்த ரோடு வந்து நிறைய ரூட்ஸு இருக்குது இதில். நான் போனது வந்து எனக்கு சொன்னது வந்து கொஞ்சம் சேஃபான ரூட்டு. ஏன்னா அங்கே நான் போன டைமில் அந்த ஜங்ஷனில் டேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கேட்டுட்டு போனேன். ஏன்னா அந்த ரைட் சைட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரீட் மாதிரி இருந்தது அது. ஸோ எனக்கு அது ஒரு டவுட்டாக இருந்தது. ஆனால் மேப்பில் போடும்போது இதுதான் காமிச்சது. அதனால் ஒரு டவுட்டில் நான் கேட்டுட்டு போனேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் உள்ளே போக போக சிக்னல் எடுக்காது. ஏன்னா மேப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு பாதி தூரத்தில் வந்து நெட்வொர்க் வந்து டவுன் ஆகிடுச்சு. எனக்கு அந்த மேப்பு லோட் ஆகலை, அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுடுச்சு. நான் என்ன பண்ணேன்னா பொறுமையாக கேட்டுட்டு தான் போனேன். ஏன்னா நைட்டு வேறு ஆயிடுச்சா. நான் மலை ஏறும்போது 6 o'clock கரெக்டாக. ஸோ இருட்டாயிடுச்சு. ஸோ நீங்கள் இன்கேஸ் போகிறீங்கன்னா கொஞ்சம் இயர்லியாக போங்க, அதுதான் சேஃபு. அதே மாதிரி மேப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்குங்க. நீங்கள் மேலே போனதுக்கப்புறம் அந்த அளவுக்கு இல்லை. ஒரு மேலே நான் ரீச் ஆனதுக்கப்புறம் நெட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அடிவாரத்தில் இருந்து ஒரு பாதி தூரம் போகிற வரைக்கும் நெட்வொர்க் வந்து ஒர்க்கே ஆகலை எனக்கு. அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது எனக்கு. நான் அப்படி கேட்டு போய் சேர்ந்துட்டேன். ஸோ போகும்போது கொஞ்சம் பார்த்துக்குங்க. மேப் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. ஏர்டெல் ஜியோ ரெண்டுமே ஒர்க் ஆகலை, பார்த்துக்குங்க.
சிறுத்தையாக இல்லை அதே பார்க்கவே இல்லை. ரூம்ஸ் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. மேலே ரூம் சார் ரூம் உள்ளே இருக்கா? ஆ அந்த மாதிரி பீப்புள் தான் நிறைய வருவாங்க. ரசிக்கிறவங்க யாரும் வர மாட்டாங்க. தெரியல 200 பிளேஸ் மேல இருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்க எஸ்டேட்டு. இதெல்லாம் அருவி ஒன்று இருக்கு. இப்போ நம்ம ஒரு வியூ பாயிண்ட்டு சொன்னாங்க, நைட்டில் தான் பார்க்கணுமாமே. நைட்டில் பார்த்தா தான் அழகாக இருக்குமா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் வரும்போது போய் சாப்பிட்டுக்கலாம். அவர் 35, ஆனால் நான் ஒரு ஆள் தான்ட்டு நான் கம்மியாக கேட்டேன். ஸோ கம்மி பண்ணி கொடுத்தாரு.